வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு நாள் கழித்து மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்படக்கூடும் என்ற கவலைகளை எழுப்பியுள்ளது. ஈரான் செவ்வாயன்று இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் அலி பக்ரீனி லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவது உட்பட சமீபத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறினால் தெஹ்ரான் பதிலடி கொடுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிட்டத்தட்ட 5 தசாப்தங்களில் முதன்முறையாக ஈரான் எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. இந்த தடை நீக்கம் 60 நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிய எண்ணெய் ஏற்றப்பட்ட ஏராளமான எண்ணெய் கப்பல்கள் கிழக்கு ஆசியாவை நோக்கி செல்கின்றன. தற்போது கையிருப்பில் உள்ள ஈரானிய எண்ணெய் முழுவதையும் சீனா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் வாங்கிவிட்டுள்ளது. ஈரானிலிருந்து ஒரே சமயத்தில் 30க்கும் மேற்பட்ட ஆயில் டேங்கர் கப்பல்கள் கிளம்பியுள்ளது. இதன் மூலமாக ஈரான் சுமார் $7 பில்லியன் வரை வருமானம் ஈட்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்பேனியாவில் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் கட்டும் கோட்டல் திட்டத்திற்கு எதிராக பொதுமக்கள் தீவிர போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஷாஷன் தீவு பகுதியில் உள்ள பிளெமிங்கோ பறவைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மக்கள் தடுப்பு வேலிகளை உடைத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதற்கு பிளெமிங்கோ புரட்சி என்றும் பெயரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக அனைத்து ஏற்பாடுகளும் தங்களது இறையாண்மை உரிமைகளை முழுமையாக மதிக்கும் வகையில் அமைய வேண்டும் என ஓமானும் ஈரானும் தெரிவித்துள்ளதாக ஓமான் செய்தி முகவரகம் தெரிவித்துள்ளது. மஸ்கட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாக உள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்காக ஹார்முஸ் நீரிணையை ஒரு பாதுகாப்பான மற்றும் திறந்த நீர்வழி பாதையாக பேணுவதற்கு கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இரு நாடுகளும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் கடல்சார் பாதுகாப்பு, கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்தும் ஒத்துழைப்புடன் செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் இரு நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன. பிரான்சில் கடும் வெப்ப அலை காரணமாக நாடு முழுவதும் 1352 பாடசாலைகள் மற்றும் கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தேசிய கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் 4042 கல்வி நிலையங்கள் விசேட ஏற்பாடுகளுடன் இயங்குகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சில இடங்களில் மாணவர்கள் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டதுடன் குளிர்சாதன வசதியுள்ள நூலகங்கள் மற்றும் மாற்று அறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வார காலை 7 நேரத்தில் நடைபெறவுள்ள அனைத்து தேர்வுகளும் மற்றும் வாய்மொழி தேர்வுகளும் வழமையான முறையில் நடைபெறும் என அமைச்சர் உறுதிப்படுத்தினார். இஸ்லாமிய அரசு மற்றும் அங்காரா பயங்கரவாத அமைப்புகளாக கருதும் பிற குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படும் 200க்கும் மேற்பட்டோரை துருக்கிய பாதுகாப்பு படைகள் நேற்றைய தினம் கைது செய்ததாக அரச வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். நேட்டோ தலைவர்கள் அடுத்த மாதம் துருக்கி தலைவர் அங்காராவில் நடைபெறும் கூட்டணியில் வருடாந்திர உச்சி மாநாட்டுக்காக கூட உள்ளனர். இதனை முன்னிட்டு அரசாங்கம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் காவல் பணிகளை தீவிரப்படுத்தவும் தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மற்ற 31 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் ஜூலை 7 அல்லது 8 திகதிகளில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. துறைக்கு நீண்ட காலமாக பல்வேறு உள்நாட்டு அதிருப்தி குழுக்களிடமிருந்து வன்முறை அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. மேலும் அதிபர் ரிசப் தைப் எர்டோகனின் அரசாங்கம் அடிக்கடி பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொள்கிறதாகவும் கடந்த மாதம் புலனாய்வாளர்கள் இஸ்லாமிய அரசு சந்தேக நபர்களை குறிவைத்து நாடு தழுவிய தேடுதல் வேட்டையை நடத்தி 324 பேரை கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கப்பலில் ஹெண்டா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த 18 அமெரிக்கர்கள் 42 நாட்களுக்கு பிறகு முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளனர். சொகுசு கப்பலில் ஏற்பட்ட வைரஸ் பரவல் காரணமாக 18 அமெரிக்க பிரஜைகள் பாதிக்கப்பட்டு நெப்ராஸ்கா மருத்துவ மையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் 42 நாட்கள் தொடர் தீவிர கண்காணிப்புக்கு பிறகு தற்போது அவர்களுக்கு எவ்வித நோய் அறிகுறியும் இல்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது தாக்குதலை நடத்திய பின்னர் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற பேச்சை அடுத்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் அரசுமுறை பயணமாக பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி, பிரதமர் ஜபாஸ் ஷெரீப் மற்றும் துணை பிரதமர் வெளியுறவு அமைச்சருமான சாக்டார் ஆகியோர் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே உள்ள இராணுவ தளத்தில் செவ்வாயன்று ஈரான் தலைவரை வரவேற்றனர். அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவுடன் வந்துள்ள பெசஸ்கியான் தனது ஒருநாள் பயணத்தின் போது பாகிஸ்தான் பிரதமர்
பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் மேலும் ஜனாதிபதி ஜர்தாரியையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகத்தின்படி செனட் தலைவர் யூசுப் ரஷாக் லானி, தேசிய சட்டமன்ற சபாநாயகர் அயாஸ் சாதிக் மற்றும் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஏசாக் டார் ஆகியோரும் ஈரானிய தலைவரை சந்திப்பார்கள். ஈரான் மீதான போரை முடிவு கொண்டு வருவதற்காக பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மத்தியஸ்தில் சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாக் நகரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்ற முக்கியமான முதல் சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பெசஸ்கியானின் இந்த பயணம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவில் பாலஸ்தீன சிறுவர்களை இஸ்ரேலிய படைகள் திட்டமிட்டு இலக்கு வைத்துக் கொள்வது அங்கு தொடரும் இனப்படுகொலையின் ஒரு பகுதியாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை ஆணைக்குழு அதிர்ச்சியூட்டும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீன சிறுவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் சர்வதேச சட்ட மீறல்கள் குறித்து ஆராய்ந்து வெளியிடப்பட்ட இந்த ஐநா அறிக்கையில் இஸ்ரேலின் இத்தகைய நடவடிக்கைகள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அக்டோபர் 2025 போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னரும் சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் இஸ்ரேல் தொடர்ந்தும் சிறுவர்களை கொன்று வருவதாக அறிக்கையை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த விசாரணை குழுவின் தலைவரான ஸ்ரீனிவாசன் முரளிதரர் இதுகுறித்து தெரிவிக்கையில், காசாவில் அக்டோபர் 2023 போர் தொடங்கியதிலிருந்து பலியானவர்களின் சுமார் 30% பேர் சிறுவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். கனடாவின் மொன்றியல் நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவமானது 22ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு போலீஸ் அதிகாரி, பொதுமக்கள் மற்றும் ஆயுதமேந்திய தாக்குதல் நடத்தியவர் ஆகியோர் உயிரிழந்தனர். உணவகங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் நிறைந்த ஒரு நெரிசலான பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் சம்பவம் தொடர்பில் கனடா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கென்யாவின் முன்னாள் நீதி அமைச்சரும் முன்னணி சட்டத்தரணியுமான மார்தா கருவா உகண்டா நாட்டுக்குள் நுழைய அந்நாட்டு அதிகாரிகளால் தடை விதிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். உகண்டாவின் என்டெபே சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திறங்கிய அவர் அங்குள்ள அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் அவரது கைபேசி அணைக்கப்பட்ட நிலையில் யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாதவாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தலைநகர் டெல்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்திய பகுதிகளில் கடுமையான தூசி புயல் வீசியதைத் தொடர்ந்து அதிகாரிகள் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்துள்ளனர். தூசி புயலின் தாக்கத்தால் பல பகுதிகளில் பார்வைத்திறன் குறைந்ததுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சில பகுதிகளில் லேசான மழை பெய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக வட இந்தியாவை நோக்கி முன்னேறி வருவதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக வடமேற்கு இந்தியாவின் பல பகுதிகளில் பரவலான மழைநிலை உருவாகும் வரை கடுமையான தூசி புயல், பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை நிலைமைகள் தொடரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்கவும், வானிலை அறிவிப்புகளை அவதானமாக பின்பற்றவும் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். அமெரிக்கா மீதான ஆயுத சார்பை இஸ்ரேல் முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஈரானுக்கு எதிரான தங்களது நடவடிக்கைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் போர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் உயர் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் சில கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அத்துடன் ஈரானை எதிர்கொள்ள இஸ்ரேல் தனது சொந்த ஆயுத உற்பத்தி திறனை பெருமளவில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அமெரிக்கா வழங்கி வரும் பல ஆண்டுகால ராணுவ ஆதரவை மதித்தாலும் இஸ்ரேலுக்கு என சுதந்திரமான ஆயுத உற்பத்தி அமைப்பு அவசியம் தேவையாக உள்ளது. மேலும் நாட்டின் பாதுகாப்புக்காக இனி அமெரிக்கா மீதான ஆயுத சார்பை முற்றிலும் முடிவு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் எடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் நாட்டின் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய உள்நாட்டு ஆயுத உற்பத்தி மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் அவர் இதன்போது உறுதியளித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.